Hey guys, welcome back to my channel. Tamizhachi. நம்ம இன்னைக்கு classic black smoky eyes தான் பார்க்க போறோம். So smoky eyes எல்லா ஈவென்ட்க்கும் சரி எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கும். So black smoky eyes என்னோட personal favorite. So அத நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So நான் step by step உங்களுக்கு வந்து தெளிவா சொல்ல போறேன். So first வந்து நான் என்னோட eyebrows வந்து fill பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு gel eyeliner யூஸ் பண்றேன் brown color. So இது ADS gel eyeliner. நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றேனோ அது descriptionல இருக்கும். So please check பண்ணிக்கோங்க. நான் ஒரு angled brush யூஸ் பண்ணுறேன் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஃபெதரி ஸ்ட்ரோக் மோஷனில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லைகள் கன்சிலர் அண்ட் ஷேட் ஃபான் எடுத்து என்னோட ஐலிட்ஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன், ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஐஷேடோ ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும், அது மட்டும் இல்லாமல் ஐஷேடோ நல்லா பாப் ஆகும் அதுக்காக. ஸோ இப்போ ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கன்சிலர் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற கன்சிலர் உங்கள் ஐலிட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. தனியாக நீங்கள் வேறு கன்சிலர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த பேலட்டில் இருக்க இந்த ஒயிட் கலர் ஐஷேடோ எடுத்து என்னோடய கன்சிலர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அது மூவ் ஆகாமல் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டெப் பண்ணணும். இப்போ அதே பேலட்டில் இருக்க ஆரஞ்ச் கலர் ஷேட் எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய ட்ரான்சிஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பர்ன்ட் ஆரஞ்ச். ஸோ குட்டி குட்டி சர்க்குலர் மோஷன்ஸில் வந்து நான் ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு பிளெண்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க, எல்லாம் ரொம்ப ஹாஷாக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்மோக்கேயோட அது பிளெண்டாக இருக்கணும். ஸோ நல்லா பொறுமையாக குட்டி குட்டி சர்க்குலர் மோஷன் அண்ட் வின் வைப்பர் மோஷனாக நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு சைடும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த டார்க் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட் ஷேட் எடுத்து நான் வந்து திருப்பியும் நான் ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணது கீழே வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதுவும் குட்டி குட்டி ஸ்மால் சர்க்குலர் மோஷன்ஸ்லாம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு காஜல் எடுத்து ஐலிட்ஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐ பண்ணி முடிச்சிட்டேன், ஏன்னா ஒரு ஐ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஐயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீஸ்க்குள்ளேயே அந்த பிளாக் காஜலை வைங்க, க்ரீஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்போ தான் ஸ்மச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் க்ரீஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா பாண்டா ஐஸ் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு பென்சில் ஸ்மஜ்ஜர் ப்ரஷ் வச்சு நான் நல்லா வந்து இதை ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா ஸ்மச் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட லேஷ் லைனையும் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளாக் கலர் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ண காஜல் மேலே வந்து அப்ளை பண்ணி செட் பண்ணுறேன். இல்லைனா காஜல் வந்து ஸ்மஜ் ஆகிடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும் அந்த பிளாக். இப்போ திருப்பி நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண க்ரீஸ் ஷேட் எடுத்து எக்ஸஸை டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கையும் நான் ட்ரான்சிஷன் ஷேடையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். பார்க்க அப்போ தான் சீம்லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், இல்லைனா பிளாக் தனியாக ட்ரான்சிஷன் ஷேட் தனித்தனியாக தெரியும். ஸோ அப்போ தான் கிரேடியன்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் ரெண்டு சைடும் அதே மாதிரி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபேஸ்க்கு போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் nykaa ப்ரெப்னியா ப்ரைமர் எடுத்து என் ஃபேஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ரைமர். உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான பேஸ் தருது. என்னோட போஸ், என்னோடய ஃபைன் லைன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது. அது மட்டும் தான் ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் ஸ்டேவும் ஆகுது. ஸோ ரீசன்ட் ஃபேவரட் இது. இப்போ நான் எல்லைகள் கன்சிலர் இன் ஷேட் ஆரஞ்ச் எடுத்து நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க எல்லைகள் கன்சிலர் யூஸ் பண்ணுமா இல்லை NYB கன்சிலர் யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு ஆரஞ்ச் கன்சிலரும் நல்ல கன்சிலர் தான். பட் NYBவை கம்பேர் பண்ணும்போது எல்லைகள் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும், பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட விருப்பம் தான், ரெண்டுமே நல்ல கன்சிலர்ஸ் தான். பட் ஸோ நல்லா அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். என்னோடய ஸ்பஞ்சாலையும் நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ஃபிங்கர்ஸ் ஆர் ப்ரஷ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் எல்லைகள் பூ illuminating ஃபவுண்டேஷன் இன் ஷேட் காஃபி எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி எதுவுமே வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ நான் அது வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ண எடிட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு டேப் பண்ணி அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பஞ்ச் ரொம்ப சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் நான் அது 1.5 பம்ப்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுத்தது. ரொம்ப ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன் இது. இப்போ நான் வெடனல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து நான் ரீசெண்டாக இந்த ஸ்டெப் பண்ணுறேன், என்னோடய வீடியோஸில் நோட் பண்ணலாம். என் நெக்கில் அப்ளை பண்ணி நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்கில் வந்து கொஞ்சம் டிஸ்கலரேஷன் இருக்கிறதுனால என் நெக்கும் என் ஃபேஸும் தனித்தனியாக தெரியும் எப்போவுமே. நான் இந்த ஸ்டெப் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என் நெக்கும் என் ஃபேஸும் ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது, ஒரே கலரில் இருக்குது. உங்களுக்கும் டிஸ்கலரேஷன் இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் Maybelline கன்சிலர் இன் ஷேட் 50 கெஃபே எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக என்னோட அண்டர் ஐஸ் கீழே என்னோட மவுத் ஏரியா சுற்றி நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ இது ரொம்ப சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும், ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல கன்சிலர். நீங்கள் தான் இருந்தால் கண்டிப்பாக வந்து Maybelline கன்சிலர்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் எல்லைகள் கன்சிலர் இன் ஷேட் ஃபான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபான் எடுத்துகிட்டு என்னோட இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னரை ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கவரேஜ்க்காக இல்லை, ஹைலைட்டிங் கன்சிலர்.
ஸோ ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி எனக்கு இது மாதிரி ஹைலைட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட bridge ஆஃப் த நோஸ், என்னோட ஃபோர்ஹெட், கியூபிட் போ இங்கெல்லாம் அப்ளை பண்ணி நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லையும் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஐஷேடோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்து மெதுவாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போதே பார்க்கலாம் ஒரு மாதிரி ஷார்ப்பான லுக் கிடைக்கும் என்னோட ஃபேஸ்க்கு. ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் ஐடெக்ஸ் dazzler பவுடர் இன் ஷேட் வந்து காஃபி எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ்கில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபேவரட் பவுடர், ரொம்ப ஒரு சீப்பான ஒரு ஃபேவரட்டான பவுடர் இது ரொம்ப சீம்லெஸ்ஸான ஒரு சாஃப்டான ஃபினிஷ் தரும். நான் அப்ளை பண்ணும்போதே நீங்களே கேமராவில் பார்க்கலாம் எவ்வளோ ஒரு சாஃப்டான ஃபினிஷ் தருது ஃபேஸுக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான பவுடர் இது. ரொம்ப அஃபோர்டபுளான ரொம்ப நல்ல பவுடர். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியாது. உங்களுக்கு ஆஃப்லைனில் இல்லை லோக்கல் ஸ்டோர்ஸில் இல்லை சரவணா ஸ்டோர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் பெரிய ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் வச்சு நான் எக்ஸ்ட்ரா இருக்க பவுடர்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கேக்கியாக இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ வெட் அண்ட் வெல் ஹைலைட்டர் இன் ஷேட் ப்ரெஷியஸ் பெட்டல்ஸ் எடுத்து என்னோட வந்து ஐப்ரோஸை வந்து நான் வந்து ஆர்ச் ஆஃப் த ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னர் கார்னர்ஸையும். ஸோ இது ஒரு அழகான லுக் கொடுக்கும் உங்களோட ஐ லுக்கு. இப்போ நான் திருப்பி ஸ்மோக்கி காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் போல்டாகவே பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஐக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பென்சில் ப்ரஷ் வச்சு இந்த பிளாக் ஐஷேடோ எடுத்து என்னோட 2 லைன்லேயும் வாட்டர் லைன்லேயும் நான் வந்து அதை ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் ஸ்மோக்ட் அவுட் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். என்னோடய அப்பர் லேஷையும் நான் லைன் பண்ணிக்கிறேன். இது மிஸ்க்லாரோட ஐலாஷ் க்ளூ. ஸோ இப்போ நான் collosal mascara எடுத்து என்னோடய லேஷஸை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா திக்காக கோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஸ்மோக்கேஸ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய மஸ்காரா அப்ளை பண்ணி ரொம்ப திக்காக வந்து கோட் பண்ணிக்கோங்க லேஷஸை, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என் ஃபால்ஸிஸ் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக எனக்கு ஃபால்ஸிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஐ லுக்கில் அது டோட்டல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒட்ட உங்களுக்கு வந்து பழகிடும். ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் போக ரொம்ப ஈஸியாகிடும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். நான் மேபி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்து இந்த ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என்னோடய கான்டர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு கூல் ப்ரௌன் ஷேட். ஸோ ஹால் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய ஜா லைன் இங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வார்ம் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய நோஸ் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து ஃபேஸ் கான்டர் பண்ணுற கலரே வந்து நோஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப டார்க்காக ஹாஷாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க நோஸ் கான்டர் பண்ணும்போது. இப்போ நான் வெட் அண்ட் வெல் ப்ளஷ் இன் ஷேட் மெல்லோவைன் எடுத்து என் சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அந்த பேலட்டை வந்து உடச்சிட்டேன். ஸோ அதனால் பேலட்டை காட்ட முடியல, நான் ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து என் சீக்ஸில் நோஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வெட் அண்ட் வெல் ஹைலைட்டர் இன் ஷேட் ப்ரெஷியஸ் பெட்டல் எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்ஸ் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையானது சட்டிலாக வேணால் நீங்கள் சட்டிலாக பண்ணலாம், இல்லை உங்களுக்கு போல்டாக வேணால் நீங்கள் போல்டாக பண்ணலாம். ஸோ என்னோடய bridge ஆஃப் த நோஸ், என்னோடய லைட்டாக நோஸ் ஸ்டிப், கியூபிட் போல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் சின்லையும் இப்போ மிஸ்கல் லிப் பென்சில் இன் ஷேட் காஃபி ப்ரௌன் எடுத்து என் லிப்ஸை வந்து நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப பிளாக் ஸ்மோக்கேஸ் பண்ணுறதுனால வந்து சட்டிலான ஒரு நியூட் லிப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்லைன் பண்ணால் உங்களுக்கு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் நியூட் லிப் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் ஐஆம்ஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் பேஜ் போல்கா எடுத்து நான் லைட்டாக குட்டி டாட்ஸ் மாதிரி அப்ளை பண்ணி என்னோடய ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் லிப்லைனர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த 2 ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸ்டிக் மேலே நான் வந்து ஜஸ்ட் வந்து அதை பேட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக் வந்து நான் ஸ்டிச்சரி கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பியூட்டி பிளாகர் அவங்க. ஸோ இது ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுது. உங்கள் லிப்ஸ்டிக் ரொம்ப நேரம் ஸ்டேவும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லிப் ஷேட் இன்னும் பார்க்க ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஸோ ஃபைனலாக மேக்கப் லுக் முடிஞ்சுது. பிளாக் ட்ரெஸ்க்குலாம் இந்த ஸ்மோக்கேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் பார்ட்டிஸ் இல்லை நைட் ஒகேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். வெட்டிங் ரிசப்ஷன் ஏதாவது. ஸோ இந்த மேக்கப்புக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸ்டைலிஷ் வச்சு ஸ்டே டியூன் கைஸ். பை பை.